பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார், அதுவும் ஐபிஎல் நடக்கக்கூடிய மைதானத்துல ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை வந்து எழுப்புனாங்க. அப்போ இது வந்து ஒரு மாத்திரையை வந்து அவரு நசுக்கிறாரு சொன்னா அது எப்படி அப்போ மாத்திரை வடிவில வந்து கொடுத்து அதை போய் நசுக்கி அதை தூளாக்கி அதை பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். இதெல்லாம் மீறி திமுக என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதுல பெரிய வீரவசம்லாம் பேசுறாங்க. சபையில எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு இல்லையா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன இருக்கதா இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் வந்து இன்னமும் இருக்கதா செய்யுது, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா அதை குற்றமா நீங்க சொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியே இருந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து இன்றைக்கு அமைச்சர் பதவியில இருந்து அவரை நீக்க வேண்டும் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கு? எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்தை எந்திரிச்ச உடனே இந்த மக்கள் எல்லாம் எதுக்காக நம்ம ஓட்டு தெரியாம நாங்க ஓட்டு போட்டுட்டோம், நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம். எந்த மக்கள் அது மாதிரி சொல்றாங்க? கடந்த ஆட்சியில் 50 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டுச்சா சார்? எதுக்கு? பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், போதைப் பொருளா இருக்கட்டும், நடக்கிற கொலை கரண்ட் மின்வெட்டு எல்லாத்தையும் திமுக பங்கு உண்டு. அத விசாரணையில வரும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தாவேகாவினுடைய நிர்வாகி மோகன் காந்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், மாண்புமிகு அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவருக்கு எதிராக திமுகவினர் பல போராட்டங்களையும் நடத்துறாங்க. போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார், அதுவும் ஐபிஎல் நடக்கக்கூடிய மைதானத்துல ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை வந்து எழுப்புனாங்க. அமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ மூலியமா வந்து அது என் குழந்தைக்கு நான் வந்து உடம்பு சரியில்லை, அதனால வந்து நான் மாத்திரையை அது மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற போது அன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. மாத்திரையை நொறுக்கும் நவீன மிஷின் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு தொலைபேசியும் 500 ரூபா நோட்டையும் ஏடிஎம் கார்டையும் வச்செல்லாம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்க? சார், அதாவது பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, அமைச்சர் சரத்குமார் அவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகும்போது அவர் வந்து ஒரு மாத்திரையை வந்து நசுக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அது இப்போ போதைப் பொருள்னு சொன்னால் எனக்கு ஒரு விஷயம், அது பவுடராக இருக்க வச்சுங்க, உங்களுக்கு அந்த இது சொல்லுவாங்கள்ல, அது என்ன சொல்லுவாங்க, அது கொக்கைன், அது மாதிரி பவுடர் இருக்குது வச்சிங்களேன். ஏன்னா நம்ம அதெல்லாம் நம்ம தெரிய ஏன்னா அந்த பக்கம் நம்ம போகிறதில்ல, அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது தூளாகவே இருக்கும். அது தூளாக தானே இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒயிட் சுகர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த நாக்கில் வச்சு இது பண்ணுவாங்க, அது ஒரு போதை, அதுவும் தூளாக தான் இருக்கும். எல்லாம் சினிமாலலாம் காட்டுறது தானே. இந்த நீங்கள் பிடிச்சிட்டாங்கன்னா இவங்க மீடியாலலாம் காட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி தூள் இது ஒயிட்டாக இருக்குது, இது மாதிரி பிடிச்சிட்டாங்க, போதைப் பொருள் பிடிச்சிட்டாங்க, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் வச்சிங்கன்னா. அப்போது இது வந்து ஒரு மாத்திரையை வந்து அவர் நசுக்கிறாரு சொன்னால் அது எப்படி அப்போ மாத்திரை வடிவில வந்து கொடுத்து அதை போய் நசுக்கி அதை தூளாக்கி அதை பண்ணுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். அது உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அமைச்சர் என்ன சொல்றாரு, என்னுடைய குழந்தைக்காக நான் வந்து அந்த ஒரு மாத்திரை எது அதை தண்ணியில் கலக்கி கொடுக்கணும். அமைச்சருடைய மனைவி கூட வீடியோக்கெல்லாம் வெளியிட்டாங்க, அவங்களாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மீறி திமுக என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அதில் பெரிய வீரவசம்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து மாராத்தான் ஓடுனீங்க, போதை ஒழிப்பதற்காக நீங்கள் வந்து மாராத்தான் ஓடுறீங்க, ஆனால் என்ன பலன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதாவது உங்களுக்கு இந்த 50 நாட்கள் ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த 50 நாட்கள் ஆட்சியில் என்ன செய்யலை, எங்கே தவறு செஞ்சார், என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சொல்கிறதுக்கு ரோட்டில் போய் நின்று ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, அவர் இப்போ அமைச்சர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை வந்து பெருசு பண்ணி பண்ணுறாங்கன்னா, அப்போ முதல் விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு இந்த 50 நாள் ஆட்சியில் வந்து நிறைவான ஆட்சியாக இருக்குது, எந்த வித குறையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால அதை முன் வச்சு அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண. சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு இல்லையா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன இருக்கதா இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் வந்து இன்னமும் இருக்கதா செய்யுது, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு.
அதுதான் சார், நான் அதுக்கு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு சொல்கிறேன். ஒருவேளை அமைச்சர் அவர்கள் இவர்களுடைய கூற்றுப்படியே, இவருடைய கெட்ட எண்ணம் படியே, இவருடைய கெட்ட பார்வைப்படியே அந்த வீடியோ காட்சியில் வந்து அவர் போதைப் பொருளே முன்னுக்குனாவே இருக்கட்டும் சார், அப்படியே வச்சுக்கிட்டோம். நான் அதை வந்து மறுத்து சொன்னாலும், அமைச்சர் மறுத்தாலும், மோகன் காந்தி மறுத்தாலும், எங்கள் கட்சி கழகம் மறுத்தாலும் நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன்னா அதை குற்றமாக நீங்கள் சொல்லணும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியே இருந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து இன்றைக்கு அமைச்சர் பதவியில் இருந்து அவரை நீக்க வேண்டும் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? என்ன அதில் வந்து என்ன இருக்குது? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் அமைச்சர் பதவி ஏற்றுக்கின நாளிலிருந்து, மாண்புமிகு சரத்குமார் அவர்கள் அமைச்சரான நாளிலிருந்து அவர் இந்த 50 நாட்களாக அவர் என்ன செஞ்சார்? எங்க தவறு செஞ்சாரு? ஏதாச்சும் பண்ணாரா? போதைப் பொருள் உட்கொண்ட மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஏதாச்சும் நீங்க சொன்னீங்கன்னா கூட ஒரு நியாயம் உண்டு. ஆனா நீங்க எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்த இப்போ மீடியாலாம் அவங்க கையில இருக்கு. அந்த மீடியாவில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சி ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்குது. அந்த வீடியோ கிடைச்ச உடனே அந்த மாத்திரையை நசுக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில் எங்கள் ஆட்சிக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அவப்பேர் உருவாக்குறதுனால இதை ஒரு காரணமாக நீங்கள் சுட்டி காட்டி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் ஒரு பாரம்பரிய திமுக, திராவிட இயக்கம், திராவிட நாடு, நாங்கள் தான் எல்லாருக்கும் பிச்சை போட்டோம், கல்வி பிச்சை போட்டோம், சாப்பாடு பிச்சை போட்டோம், வேலை பிச்சை போட்டோம், இப்படியெல்லாம் சொல்கிற திமுக இதை வந்து ஒரு மெயினா ஒரு காரணமா எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணது உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்லை? இதெல்லாம் கேவலமா தெரியல? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க சொல்றீங்க சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் பேசினார் சொல்லிட்டு, அந்த எதிர்கட்சி தலைவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரா தான் ஓணும் சொல்லிட்டு பால்டானி குடிச்சு தான் வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க வந்தாங்க. அதனால வந்து அவர் வந்து நீங்க பால்டானி குடிச்சுன்னு சொல்லாம சட்டசபையில சபாநாயகர் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், ஆதாரம் இல்லாம எதையும் பேசக்கூடாதுல்ல. இல்லைங்க, ஆதாரம் ஒரு விஷயம் கேட்டுங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து எப்பவுமே உண்மைத்தன்மை இல்லாமல் அது வந்து வெளியே வராது. உண்மைத்தன்மை இல்லைன்னா வெளியே வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது மோகன் காந்தியோ அல்ல நீங்களோ கிடையாது. அவர் வந்து ஒரு முன்னாள் துணை முதல்வராக இருந்து 5 வருட காலமாக பணியாற்றி இருக்காரு. ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்காரு. ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கு கொள்ளு பேரனாக இருக்காரு. அந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கு மகனாக இருக்காரு. அவங்க விஷயம்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராமல் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் வெளியே வர நீங்கள் சொல்ல முடியாது. சரிங்களா? அதான் இதெல்லாம் நாங்கள் சொல்லலாம் இல்லை, இதெல்லாம் சொல்லலாம்ல. அதனால அவர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்தை எந்திரிச்ச உடனே இந்த மக்கள் எல்லாம் எதுக்காக நம்ம ஓட்டு தெரியாம நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம், நாங்கள்லாம் வருத்தப்படுறோம். எந்த மக்கள் அது மாதிரி சொல்றாங்க? நீங்க உங்க வீடியோஸ் உங்களுடைய சேனல் சார்பாக ஒரு மைக் எடுத்துட்டு பப்ளிக் கிட்ட போங்க. ஒரு பூக்கார அம்மாவை பாருங்க, ஒரு காய்கறி விற்கிற அம்மாவை பாருங்க, ஒரு கூலி தொழிலாளியை பாருங்க, ஒரு ஏழை விவசாயியை பாருங்க. அத்தனை பேரும் என் மகன், அதாவது வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஒரு மகனோ ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் மாமனோ இல்லை ஒரு அண்ணனோ இல்லை ஒரு அந்த மாதிரி உறவு முறையில் என்னுடைய வீட்டிலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவர் டைம் கேட்டிருக்காரு, அவகாசம் கேட்டிருக்காரு, எல்லாம் பண்றாரு. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பட்டா வழங்குறதுல வந்து எங்கேயுமே வந்து பணம் கொடுத்து உங்களுக்கு வந்து பட்டா கேட்டதா இந்த 50 நாளாக சொல்லலை. நீங்கள் நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் காணொலி வாயிலமாக மீடியா வாயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய லே அவுட்டு போடுறாங்கல்ல, லே அவுட்டு போனால் இந்த பார்ட்டி ஃபண்டு அந்த ஃபண்டு இந்த ஃபண்டுன்னு சொல்லி போட்டு கலெக்ஷன் பண்ணி அவங்கள துன்புறுத்தாமல் அவங்க ஒருத்தர் நான் கேட்குறேன் சார், நாங்கள் ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இடத்த வாங்கி லே அவுட்டு போடுறோம் சார், அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பணத்தை நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 6 மாதம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கும்போது இந்த 5 கோடி ரூபாய்க்கு 6 மாதம் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் போட்ட முதலீடு 5 10 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு கொடுக்க லஞ்சம் அத்தனையும் சேர்த்து பப்ளிக் கிட்ட ஒரு சதுரடி வந்து ஒரு 200 ரூபான்னு சொன்னா ஒரு சதுரடியை 4 ரூபாய் விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு போறோம். இன்னைக்கு எங்களுக்கு அந்த கஷ்டமே கிடையாது. 45 நாள்ல கொடுத்துறாங்க, ஒரு வாரத்துல கொடுத்துறாங்க, நாங்க அப்ளை பண்ணா போதும், வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நான் சொல்லல. உங்களுக்கு வந்து கைப்புணுக்கு கண்ணாடி தேவையில்லை. மக்கள் சொல்றாங்க, அந்த தொழில் செய்யறவங்க யாராவது தொழில் ஈடுபட்டாலும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சார், இதுக்கு மேல இந்த 50 நாட்கள்ல ஒரு ஆட்சியை வந்து சிறப்பா எப்படி செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க 50 ஆண்டு காலமா திராவிட இயக்கங்கள் இந்த நீங்க சொல்ற போதை கலாச்சாரம், அவர் துணை முதல்வர் சொல்றாரு, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, போதை கலாச்சாரம் பரவிடுச்சு, எல்லாம் பரவிடுச்சு, கொலை நடக்குதுன்னு எல்லாம் சொல்றாருல. 50 ஆண்டு காலமாக மாறி மாறி இந்த திராவிட இயக்கங்கள் ஆட்சியில், அதுவும் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில எவ்வளவு கொள்ளைகள், எவ்வளவு, அதாவது
பரவலாவே எல்லா இடத்துலயும் அந்த போதை பொருட்கள், பரவலாவே வந்து போதை மாத்திரைகள், கஞ்சா விற்பனை, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடமாடி இருந்தது அத்தனை பேருக்கும் தெரியுமே சார். அதெல்லாம் வந்து நம்ம களை எடுக்கணும்ல. களை எடுக்கணும்னா எப்படி அப்படி கிள்ளி எரிஞ்சிட முடியுமா? வேரோடு எடுக்கணும். வேரோடு எடுக்கணும்னா அதுக்கு நேரம் வேணும். கடந்த ஆட்சியை விடுங்க, அதாவது அது கூட நீங்க 50 கடந்த ஆட்சியில் 50 நாட்களில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டுச்சா சார்? எதுக்கு? பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி போதைப் பொருளா இருக்கட்டும், 200க்கு மேல. நீங்க கடந்த ஆட்சி காலத்துல 50 நாட்கள்லயோ 5 நாட்கள்லயோ என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நீங்க வந்து புள்ளிவிவரத்தை எடுத்து பாருங்க. புள்ளிவிவரத்தை எடுத்து பார்த்துட்டு என்கிட்ட பேசுங்க தயவுசெய்து, அதை கேள்வி கேளுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்துல அந்த கள்ள சாராயம் சாப்பிட்டு இறந்தவர்கள், அதற்கு பிறகு பாலியல் வன்கொடுமை, அதற்கு பிறகு ஒரு எதுவுமே இல்லை, ஒரு காவலாளி வந்து தன்னுடைய நகையை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துன்புறுத்தி சாகடிச்ச கொடுமை, அது என்ன நடந்ததே தெரியல. ஜாஃபர் சாதிக்கு அவர் வந்து என்ன இருக்காரு, அயலக அணியுடைய துணை அமைப்பாளர் திமுக. அவருடைய வழக்கு என்னாச்சு? 3000 கோடிக்கு மேல போதைக்கு மருந்து கடத்தம் தான் அவர் மேல வழக்கு இருக்கு. அவருக்கு யார் தெரியுமா துணை போயிருக்காங்க? முன்னாள் டிஜிபியா இருந்தா தெரியுங்களா? அவர் வந்து அவர் குடும்பமே அவர் எடுத்த ஃபிளைட் டிக்கெட் எடுத்த காசுல அவர் குடும்பமே டூர் போனதா எல்லா செய்தியும் வந்தது. பத்திரிகை வாயிலாக வந்தது, தொலைக்காட்சி வாயிலாக வந்தது, ஆதாரப்பூர்வமா வந்தது. இப்படியெல்லாம் வந்து அதாவது கீழே இருக்கக்கூடிய ஆய்வாளர்ல இருந்து கான்ஸ்டேபிள் இருந்து மேல இருக்கிற டிஜிபி வரைக்கும் இந்த போதை கலாச்சாரத்தை நீங்க வந்து உருவாக்கி மக்கள்கிட்ட எடுத்து போய் கொண்டு போய் சேர்த்த பெருமை திமுக உண்டு சார். அதெல்லாம் களை எடுக்கணும்னா 50 நாள் பத்துமா? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். மனசாட்சியோட பேசுங்க. அது குற்றத்தை சொல்லலாம் சார், யார வேணா குற்றம் சொல்லலாம். நான் கூட குற்றம் சொல்லலாம், என் மீது நீங்க கூட குற்றம் சொல்லலாம். பச்சை சட்டை போட்டு நீங்க சரியில்லை, நீங்க வந்து கீழே இருந்து பட்டன் போட சொன்னா மேல இருந்து பட்டன் போடுறீங்க, எப்படி போட்டாலும் சட்ட மானத்தை மறைக்க போட்டாச்சு இல்லை. அதுக்கப்புறம் அதை போய் ஒரு பெரிய குற்றமா சொன்னா எப்படி பட்டன் போட்டா உங்களுக்கு என்ன? மானத்தை மறைக்க போட்டாச்சு இல்ல. அப்படிதான் இருக்கு உங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கு தெருவில் நின்று நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால், இந்த பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட இயக்கத்திற்கு, திமுகவிற்கு இதை விட ஒரு கேவலமான செயல் இருக்குமா? அப்போ ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. இந்த 50 நாட்கள் ஆட்சியில மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தெள்ள தெளிவான மக்களாட்சி நடத்துகிற உங்களால குறை கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு ஆதாரம் கேட்டீங்கல்ல, இந்த வீடியோ ஆதாரத்தினால நீங்க போராட்டம் பண்றீங்க. வேற எந்த ஆதாரமும் இல்லைன்றனால நீங்க அதை வச்சு போராட்டம் பண்ணல. இல்லைன்னா அதை வச்சு நீங்க எப்பவுமே ரோடுக்கு வந்திருப்பீங்களே? வந்திருக்கணும் இல்ல? வரலையே. சொல்றீங்க, அசம்பிளியில பேசுறீங்க. அசம்பிளியில பேசும்போது அவர் எந்திரிச்சு வந்து, அதாவது சார் இவங்களுக்கு என்னன்னா திமுகவுக்கு இந்த விமர்சனம் எப்படி தெரியுங்களா? முதல்ல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சி ஜோசப் விஜய் அவர்கள் அந்த நாற்காலியில் உட்காரவே கூடாது. அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணும், அதாவது கேவலமான செயலெல்லாம் பண்ணி பார்த்து எல்லாமே தீர்ந்து போச்சு. இன்னைக்கு எல்லாமே பேட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு முஸ்லீம் லீக் கூடிய தலைவர் கூட நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது யாரு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிட்டு என்கிட்டயே பேசினார் ஸ்டாலின், முதலமைச்சர் ஆகிட்டு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். மறுநாளே வந்து தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிட்டு 2 பேரும் ஆதரவு கொடுக்கும். இப்படி என்னென்ன பண்ண வேண்டும், எவ்வளவு கீழ்த்தரமா செய்ய வேண்டும். இவங்களை மக்களை நம்பலாங்க சார். திமுக அண்ணா திமுக வந்து எதிரி கட்சி, இவங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேற அப்படின்னு சொல்லி மக்களை நம்ப வச்சு மக்களை ஏமாத்தி பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன மாதிரி கட்சியில் பார்த்தா 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டன்றதானே இன்னைக்கு வந்து முடிவாயிடுச்சு. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்காக இவ்வளவு கேவலமா யாராச்சும் செயல்படுவாங்களா? இவங்களை நம்பி அந்த ஆட்சியை வந்து 50 ஆண்டு காலமா மக்கள் கொடுத்து ஏமாந்துட்டாங்க சார். அந்த ஏமாந்த விஷயத்தெல்லாம் தூக்கி உடைச்சி எரிஞ்சு தூள் ஆக்கி எது உண்மைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு புது அதாவது புத்துணர்ச்சி, ஒரு புது ஆட்சி, ஒரு புது நம்பிக்கை இன்னைக்கு மக்களுக்கு வந்து தலைவர் மேல வந்திருக்கு. கழக தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்திருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அதை வந்து நிறைவேற்றிட்டு கொண்டு இருக்கு. அதை பொறுக்க முடியாம இவங்க கத்தரில் பார்த்தா எனக்கு என்ன தோணுது, எப்பவுமே ஒரு ஆட்சி மாற்றம் வரும். திமுக 5 வருஷம், அண்ணா திமுக 5 வருஷம், மாறி 50 வருஷம் நாட்டை நாசமாக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு தாவேகா வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் திமுக வரும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. 50 வருஷத்துக்கு இனி வர முடியாதுன்றதால எதை பேசுதுன்னு தெரியல, எதை பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பம் குளறுபடி. அதனால வந்து ஒரு வீடியோ ஒன்று கிடைச்சிச்சு, அந்த வீடியோ ஒன்று எடுத்து வந்து இன்னைக்கு தெருவில் நின்று நாங்கள் போராடுறேன்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்று மட்டும் திருத்தி 50 நாள் ஆட்சியில் 50 நாட்கள் நிறைவு செய்த இந்த ஆட்சியில் அவங்களால எந்த குறைகளும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. ஓகே சார், அதாவது இப்போ குறிப்பாக சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துச்சு. அதன் பிறகு வந்து நிறைய சொன்னாங்க. அதாவது முதல்வர் கூட அங்கே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பாரு, அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து. அதுக்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு திருமண விழாவில் ஒரு விஷயம் சொல்றாரு,
அப்பாவை வந்து அங்க தேடினா எப்படி இருப்ப, மக்களோட மனசுல இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்க முதல்ல எங்களுடைய தலைவர், கழக தலைவர், மக்களுடைய முதல்வர் தளபதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசவே இல்லைன்றதான் வந்து எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு. சிஎம் சார் வாயத்துறங்க சிஎம் சார் நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க, நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் திமுக சப்போர்ட் பண்ணி நிறைய பேசினாங்க. ஆனால் 5 நிமிஷம் பேசினார், பேசி ஒரு குட்டி கதையை சொன்னார். ஏன் அந்த குட்டி கதையை சொன்னார்னா, அதாவது சட்டமன்றத்தில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை திமுகலேருந்து பேசினாங்க. ஜட்லியை பற்றி, டைரக்டர் ஜட்லியை பற்றியோ, ஜட்லியோ நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளை இப்போ சினிமாவில் நம்ம வந்து அரசியல் இருக்கோம், சரி அட்லி வச்சு இருக்கோம், அட்லியை பற்றி பேசுறது சட்டமன்றத்தில், அதாவது இல்லாத விஷயங்களை சொல்கிறது. இவங்கெல்லாம் சில குட்டி கதைகள். அதாவது இவர் சொல்கிறாரு, மக்கள் ஏன் தான் இந்த ஆட்சிக்கு வந்து நாங்கள் வாக்களித்தோமோ என்று அப்படி கண்ணீர் கம்பளிமா கதறாங்க, வருத்தப்படுறாங்க. இப்படியெல்லாம் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் இவர் சொல்கிறார். யார்? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்படியெல்லாம் பேசும்போது, இப்படியெல்லாம் இவங்க பேசும்போது சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த வந்து சட்டமன்றத்தில் பேசாமல் நேரத்தை வீணடித்து பேசும்போது, எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு குட்டி கதையை தான் சொல்லி தாத்தா தான் தேடினாரு, மகனை எங்க அப்பாவா காணும்னு சொன்னாரு. 3 முறை அதை பதிவு பண்ணியிருப்பாரு. அதுக்கே உங்களால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணத்தில் போயிட்டு மக்களுடைய மனசில் தேடினா, மக்கள் முதல்ல வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்தார் பாருங்க, அந்த கொளத்தூர் தொகுதியில், அங்கேயே அவர் இல்லை. அதுக்கப்புறம் மக்கள் மனசில் போய் தேடுங்கன்னு சொன்னா, இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இல்லை சார். 2026 காமெடி நினைக்கிறேன் ஸ்டாலின் பேசுறது. ஓகே சார், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில காணோம்னு சொல்றீங்க. அங்க இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ வி.எஸ். பாபுவே கொளத்தூர் தொகுதியில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மீம்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா சார்? அதாவது வந்து நிறைய மின்வெட்டு பிரச்சனை நடக்குது, அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. பிரச்சனை ஏன் வருது கேட்டுங்க. அசம்பிளில கூட இவர் சொன்னாரு, நம்மளுடைய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, அதாவது நம்பர் 1 தொகுதியா வந்து மாத்துவேன் பெரம்பூர் தொகுதின்னு சொன்னார். நம்பர் 1 தொகுதியாக மின்வெட்டு ஆயிடுச்சுன்னு சொன்னார். மின்வெட்டு என்ன தெரியுங்களா சார்? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, அதாவது தெளிவாக மக்கள் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பேட்டி வாயிலாக இன்னும் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. உங்களை மாதிரி ஊடகவியர்களும் இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதனால சொல்றேன், 50 எங்களோட கேள்வியை கேட்கல, எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய அந்த கேள்விதான் உங்களுடைய. இப்போ சார் எல்லாமே கேட்க சொன்னா கூட இது கேட்கலாமா வேணாமான்னு ஒரு இது இருக்குல்ல, நீங்க அதை துணிஞ்சு கேட்கறீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் வந்த பிறகு அந்த 50 நாட்களில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் நடத்துகின்ற வகையில் இவங்களுடைய ஆட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, எது வந்து அத்தியாவசியம், மின்வெட்டு, தண்ணி, இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இவங்க ஆட்களை அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சு இவங்க வந்து தெளிவாக வேலை பார்க்குறாங்க. மின்வெட்டை நான் சொல்கிறேன், நீ கடந்த 5 ஆண்டு வருஷமாக நீ சரியான வந்து மின் உற்பத்தி பண்ணியிருந்தா உன்னுடைய கூட்டு பிரகாரம் சொல்கிறேன், உண்மையிலேயே இந்த மின்வெட்டு வந்திருக்காதுல்ல. 5 வருஷமா நீங்க மின் உற்பத்தி செஞ்சிருந்தீங்கன்னா இந்த 50 நாள்ல வந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ நீங்க தானே பொறுப்பு. நீங்க சரியா செய்யலன்றதால மின்வெட்டு. ஆனா அதை ஒரு காரணமா காட்டுறீங்கன்னா நீங்க அது இல்லை காரணம். ஏதாவது ஒரு அவப்பெயர் இந்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதான் உங்களுடைய நோக்கம். சார் நான் என்ன கேட்குறேன், கலைஞர் வந்து 5 வருடம் முதலமைச்சராக இருந்தார். அவர் மதிக்கத்தக்க ஒரு ஆள், ஒரு தமிழ் வந்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அவரெல்லாம் மதிக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய மரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு கடற்கரை ஓரத்தில் இட வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்ட கேட்குறாரு. கேட்கும் போது எடப்பாடி மறுக்கிறாரு. அதாவது தன்னுடைய தந்தைக்கு அங்கே இடமில்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறாரு ஸ்டாலின். உடனே வழக்காடு மன்றத்துக்கு போறாங்க, ஒரு வழக்கு அவசரமா தொடுக்கிறாங்க. கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் வந்து அவருக்கு வந்து அங்க வந்து இடம் கிடைச்சது. இதுதானே உண்மை, இதுதானே வரலாறு. இது கண்கலங்கினார், உண்மை இல்லையா? அப்படி தன்னுடைய தந்தைக்கு கடற்கரை ஓரத்தில் இடம் கொடுக்காத எடப்பாடியை முதலமைச்சராகவே நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி இவ்வளவு கீழ்த்தரமா எங்களுடைய தலைவர், கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால இவ்வளவு கீழ்த்தரமா போன நீங்க எதைதான் கீழ்த்தரமா செய்ய மாட்டீங்க. நடக்கிற கொலை, கரண்ட், மின்வெட்டு எல்லாத்தையும் திமுக பங்கு உண்டு. அதை விசாரணையில் வரும். நல்ல அதிகாரியை தேர்ந்தெடுக்கணும். கடை எடுக்கிறாரு முதலமைச்சர், மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா அதிகாரிகிட்டையும் ஊறி போச்சு. நீங்க வந்து அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. போலீஸ் அதிகாரிகள், ஆய்வாளர், துணை ஆய்வாளர், இணை ஆய்வாளர், அத்தனை பேர், கமிஷனர் முதற்கொண்டு ஒவ்வொருத்தரா மாத்தி கொண்டு இருக்கோம். இது நாட் ஒன்லி போலீஸ் மட்டும் கிடையாது, கார்பரேஷன் அதே மாதிரி நிலைமை தான் இருக்கு. எல்லாத்தையும் மாத்தணும். மாத்தத்துக்கு அவகாசம் வேணும். அதை செஞ்சுட்டு இருக்காரு.
சார் நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர்ன்றவர் எல்லா பவரையும் கையில வச்சிருக்க ஒரு மனிதர் சார். அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் எங்களுடைய கழகத்தில் இருந்தாலும். ஆனால் அதுக்கு கீழே எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு துறையிலும் நீங்க விஷச்செடியை வச்சிருக்கீங்களே, அந்த விஷச்செடியை அடையாளம் எடுத்து அதை களை எடுக்க வேணாவா? அதை கிள்ளி கூட எறிய முடியாது, வேரோட மண்ணை புடுங்கணும். சார் நீங்க ஒரு அதிகாரி சார், உங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு ஆய்வாளரோ இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனரோ யாரோ ஒரு காவல்துறை அதிகாரி வச்சுக்கோ, அவருக்கு இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அது ஒரு விஷச்செடி, திமுகன்ற விஷச்செடி ஊண்டி போச்சு, அவங்களுக்கு ஆதரவாக இருக்க ஆளு, 4 வருஷம் சர்வீஸ் இருக்கு. உன்னை ஒரு இடத்துல நிற்க வச்ச உடனே நீ உன் வேலையை உள்ள இருந்து பார்த்துன்னே இருக்க, சாதகமா என்னென்ன பண்ண முடியுமோ பண்றேன்னா, உன்னை அடையாளம் பார்த்து உன்னை தூசு தட்டுற இடத்துல நான் மாற்றி போடுற வரைக்கும் அந்த இடம் அப்படிதான் இருக்கும். ஓகே சார். அப்போ அதை எவ்வளோ கால அவகாசம் வேணும் பார்க்கணும். இல்லை, உளவுத்துறை சரியா இருக்கணும், மேலதிகாரி சரியா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் சரிப்படுத்திட்டு வரணும். இது எல்லா துறையிலும் இவங்க அவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளோ ஆட்களை உள்ள வச்சிருக்காங்க. அதையெல்லாம் புடுங்கணும், அதெல்லாம் களை எடுக்கணும், அதெல்லாம் அறுக்கணும், புதுசா ஆட்களை மாற்றணும். ஒரு நல்ல அதிகாரி, நேர்மையான அதிகாரி, கார்பரேஷன் இருந்தாலும் காவல்துறையா இருந்தாலும் எது மக்களுக்கு நேரடியாக பயன்படுகிற இபி துறையா இருந்தாலும், இபியில் உங்களுக்கே தெரியும் ஒரு 8 டிஸ்க் காணாம போயிடுச்சு, 18 காணாம போயிடுச்சு, கண்டுபிடிச்சது 40. யோசனை பண்ணி பாருங்க. அது யார் போய் பார்த்து ஆய்வு போகும்போது அது தெரிஞ்சுது? எங்களுடைய அமைச்சர் ஆய்வு போகும்போது தான் தெரிஞ்சுது. ஓகே சார், இவ்வளவு இருக்கு சார். அப்போ கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லை. அவங்க சொல்றாங்க 3 மாசம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய ஆட்சியை பார்த்து திமுக. நான் சொல்றேன் மோகன் காந்தி சொல்றேன், 3 மாசத்துல நெல்லிக்காய் மூட்டை மாதிரி திமுக கீழே கொட்டி சிதறாம நீங்க பாத்துங்க. நாங்க ஆட்சியை நல்லா பார்த்துப்போம். 5 வருஷம் மக்கள் கொடுத்த ஆட்சி இது, நீங்க கொடுக்கல. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். ஓகேங்களா? நன்றி. நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.